எண்ணி எண்ணி துதி செய்வார். இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக இவர்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். லெட் அஸ் கோ டு பெத்தேல். பெத்லகேமுக்கு போவதற்கு முன்பதாக பெத்தேலுக்கு போவது நமக்கு நல்லது. யாக்கோபு தன்னுடைய வாழ்க்கையில மீண்டும் பெத்தேலுக்கு வந்த பொழுது வேதம் அழகாக சொல்கிறது. ஆதியாகம புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம். லெட் அஸ் கோ டு த பிளேஸ் கால் பெத்தேல். நாம் பெத்தேலுக்கு போவோம் என்று சொன்னார். மீண்டும் பெத்தேலுக்கு வந்து திரும்பி வந்த பொழுது செய்த காரியம், நன்றி பலிபீடத்தை கட்டினார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த இடம் உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? உங்கள் கண்ணீரில், உங்கள் நெருக்கத்தில், உங்கள் பாடுகளில், உங்கள் வேதனையில் நீங்கள் ஆண்டவர் நோக்கி முறையிட்ட பொழுது உங்களுக்கு உத்தரவு அருளி செய்தாரே. யாக்கோபு நன்றியுள்ளவனாக இருந்தார். ஆண்டவரே, நான் கண்ணீர் விட்ட போது, கலங்கின பொழுது, அழுத போது என் தாய் என்னை கைவிட்டார், என் தகப்பன் என்னை கைவிட்டார்கள். ஆனால் எல்லாரும் கைவிட்டாலும் ஒரு கைவிடாத தெய்வம். நான் அன்றைக்கு கண்ணீர் விட்டு கதறி அழுத போது, ஒரு சூரிய அஸ்தமனம் என்று என் வாழ்க்கையில் வந்த பொழுது, அன்றைக்கு எனக்கு தரிசனமானீங்களே, என்னை தூக்கி விட்டீங்களே, எனக்கு கை கொடுத்தீங்களே, என்னோட பேசினீங்களே என்று சொல்லி அதை நினைத்து பார்க்கிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் நினைச்சு பார்க்கீங்களா? நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு எப்படி இருக்கீங்க? இதுக்கு யாரு காரணம்? அதை நினைச்சு பார்க்குறீங்களா? யாக்கோபு அதை நினைத்து பார்த்தான். நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி பலிபீடத்தை கட்டுறதுக்கு காரணம், நான் கஷ்டப்பட்ட போது, கண்ணீர் விட்ட போது, விண்ணப்பம் பண்ணின பொழுது எனக்கு உத்தரவு அருளி செய்தாரே, அந்த தேவனுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினார். இரண்டாவது, அவன் செய்த காரியம் பலிபீடத்தை கட்டினது மட்டுமல்லாமல், அந்த தேவனுக்கு பலிபீடத்தை கட்டின பொழுது, தன்னை ஒப்பு கொடுத்த பொழுது ஆண்டவர் அவனுடைய குறைவுகளை அங்கே வெளிப்படுத்தி காண்பித்தார். கர்த்தருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது, அவருடைய பிரசனத்துக்கு வரும்பொழுது, அந்த நீதியீஸ்வரனாகிய அவர் உதிக்கும் போது அவர் பாவத்தை கொடுத்து, நீதியை கொடுத்து, நியாயத்தை கண்டித்து உணர்த்துவார் அல்லவா? வேதம் சொல்கிறது, அவைகளை சீகேயும் ஊர் அருகே ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் புதைத்து போட்டான். என்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை அகற்றி தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். நீங்களும் பரிசுத்தமாயிருங்கள். பரிசுத்தருக்கு முன்பதாக பயந்து நடுங்கி அவருக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு ஆராதனை செய்யும்போது பரிசுத்தமாக்குவார். வேதம் அழகாக சொல்கிறது. 9ஆம் வசனம் வாசித்து பார்க்கிறோம். மீண்டும் 2வது முறை தரிசனமானார். என்னைக்கு தேவனுக்கு பிரியமல்லாத காரியத்தை விட்டு விலகிறோமோ அன்றைக்கு மீண்டும் கர்த்தர் தரிசனமாவார். மீண்டும் கர்த்தர் தரிசனமாகி கொடுத்த வார்த்தை என்னவென்றால், வேதம் சொல்கிறது, உன் பெயர் யாக்கோபு அல்ல, உன் பெயர் இஸ்ரவேல். ஒரு புதிய வாழ்வு, புதிய ஒரு அனுபவம், புதிய ஒரு வழி, புதிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் உருவாக்குறாரு. உன் வாழ்க்கை மாறணுமா? கர்த்தரிடத்தில் வாங்க, பலிபீடத்தில் ஒப்பு கொடுங்க. எவைகளெல்லாம் நீங்கள் விடணுமோ விடுங்க. நிச்சயமாய் கர்த்தர் தரிசனமாவார். இந்த வார்த்தை கவனிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை, தேவனிடத்தில் திரும்புவோம். நம்முடைய வாழ்க்கை மாறும். நிச்சயமாக சூழ்நிலை மாறும். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். May God bless you. எண்ணி எண்ணி துதி செய்வார்.